எல்லாருக்குமே ஹோம் கிளீன் ஹோமா இருக்கணும் தான் ஆசை. ஆனா, எல்லா நேரமும் அத வந்து நம்மளால ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ண முடியாது. சில நேரம் நல்லாவே ஃபாலோ பண்ணிட்டுருப்போம். ஆனா, ஒரு சில நேரம் நம்மள அறியாமலே ஒரு சோம்பேறித்தனம் நம்மளுக்குள்ள வந்துரும். அதனால வீட்ட அப்படியே போட்டு வச்சுருவோம். வீடு எப்பவும் நீட்டா கொஞ்சமாவது மெயின்டெயின் ஆகணும் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து அதிகமான பொருள வந்து டம்ப் பண்ணி வைக்க வேணாம். அது இப்ப நான் ரீசென்ட்டா தான் அத வந்து புரிஞ்சிருக்கிறேன். அதனால எனக்கு கிளீன் பண்றது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. அதனால சில பொருட்கள வந்து நான் அவாய்ட் பண்ணிட்டேன். நம்மளுக்கு கிச்சனா இருந்தாலும் சரி, ஹால், பெட்ரூம் எதுவா இருந்தாலும் ஓகே. நம்ம அந்த இடத்துல வந்து அந்த பொருள் தேவையே இல்ல, அது யூஸே ஆக மாட்டேங்குது அப்படின்னா, அந்த பொருள நம்ம வந்து அந்த இடத்துல வந்து எடுத்துறலாம். அது ஒரு ஷோகேஸ்க்காக அந்த பொருள் இருந்து அடைக்கிறதுக்கு பதிலா அத வந்து எடுத்துறலாம். அது மட்டும் இல்லாம வீட்ல ஃப்ளோர்ல வந்து எந்த பொருளுமே வந்து அதாவது தேவையில்லாத பொருள் அதாவது குழந்தைங்க விளையாண்டுட்டு இருந்தா கூட டாய்ஸ் கிட்ஸ்க்குன்னு ஒரு இடத்த வந்து ஒதுக்கி குடுத்துருங்க. விளையாண்டு முடிச்சு அந்த இடத்துல வச்சுரு அப்படின்னு சொல்லிட்டோம்னா, நம்மளுக்கு கொஞ்சம் வந்து ஒரு நேரம் இல்லனாலும் ஒரு நேரம் அந்த குழந்தைங்க வந்து நம்மள பார்த்து பார்த்து அத வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அது கீழ அப்படியே தரையில அங்கங்க கிடந்தா, அது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வேல தான். அதனால அந்த பொருள நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் பண்ணிடலாம். பொதுவா வீடு கூட்டுறதோ, மாப் போடுறதோ சரி, நம்ம அதுக்கு முன்னாடி கீழ இருக்க பொருள எடுத்து வைக்கிறதுக்கே நம்மளுக்கு வந்து டைம் வந்து போதும் போதும்னு ஆயிரும். அதுவே நம்மளுக்கு வந்து அத கிளீன் பண்ணவோ, மாப் போடவோ வந்து கடுப்பாயிரும். அந்த மாதிரி இத அவாய்ட் பண்ணணும்னா, நம்ம அதிகமா வந்து கீழ தேவையில்லாத பொருள வந்து வைக்க வேணாம். கண்டிப்பா வீட்ல 6 மந்த்ஸ் ஒன்ஸ் ஆவது நம்ம டீக்ளட்டர் பண்ணிறணும். அப்பதான் நம்மளுக்கு தேவையில்லாத பொருள் உடனே உடனே காலியாயிரும். நம்மளும் அடுத்து அந்த பொருள ஏதாவது ஒரு பொருள வாங்குவோம். இது ஏன் தான் வாங்கணும்னு யோசிப்போம். அத கீழ போடவும் மாட்டோம். அத வந்து யூஸ் பண்ணவும் மாட்டோம். அந்த மாரி பொருள வந்து யோசிக்காம இனிமே வந்து காலி பண்ணிருங்க. அந்த தப்ப இனிமே நம்ம பண்ண வேணாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பொருளும் நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி அது நம்மளுக்கு யூஸா, யூஸ் இல்லையான்னு இனிமே வந்து யோசிச்சு யோசிச்சு பண்ணுங்க. அந்த மாதிரி நான் நெறைய தப்பு பண்ணி இப்ப தான் அத வந்து மாத்திக்கிட்டு இருக்கிறேன். வீடு பொதுவா நம்ம மாப் போடுறது லைசால் இந்த மாரி ஏதாவது ஒரு லிக்விட வந்து யூஸ் பண்ணி 2 பக்கெட் இல்லன்னா 1 பக்கெட்லயே வச்சு மாப் போட்டு முடிப்போம். நானும் அந்த மாரி தான் 2 பக்கெட் 2 மாப் வச்சு தான் மாப் போடுவேன். ஆனா 2 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் இந்த மாரி வந்து டீப்பா வந்து மாப் போடுற விஷயம் வந்து செய்வேன். அது எனக்கு கொஞ்சம் பளிச்சுங்கிற ஒரு ஃபீல வந்து குடுக்கும். வீடு அந்த அளவுக்கு நம்ம சாதாரணமா நம்ம மாப் போடுறதுக்கும், இந்த மாதிரி பண்றதுக்கும் கூடுதல் ஒரு பளிச்சு கிடைக்குதுன்னு சொல்லி இந்த மாரி 2 மந்த்ஸ் ஒன்ஸ் பண்ணுவேன். ஒரு கப்ல சர்ஃபோ, ஏரியலோ ஏதாவது ஒரு டிடர்ஜென்ட் பவுடர் போட்டு, அது கூட வாசனைக்கு கம்ஃபர்ட்டோ, ஷாம்பூவோ சேர்த்து, தண்ணிய நல்லா அந்த மக் நெறைய நெறச்சு, நல்லா கலக்கி விட்டு, ஒவ்வொரு ரூமா தெளிச்சு, நல்லா இந்த மாரி விளக்கமாற வச்சு தேய்ச்சு எடுத்துறலாம். இது தனியா நான் வந்து வச்சிருக்கிறேன். வாசல் கூட்டுறத வந்து யூஸ் பண்ண மாட்டேன். அந்த காலத்துலலாம் இந்த மாரி தான் வீட வந்து நல்லா விளக்கமாற வச்சு, பவுடர் போட்டு நல்லா தேய்ச்சு எடுத்துருவாங்க. வீடே ஒரு கிளாஸி லுக் குடுக்கும். அந்த மாரி தான் 2 மந்த்ஸ் ஒன்ஸ் நான் செய்வேன். பார்க்கவே வந்து ரொம்பவே வந்து கிளாஸியா இருக்கும். நார்மலா நம்ம மாப் போடுறத விட இந்த மாதிரி பண்ணும்போது, கார்னர் இருக்க அழுக்கு கூட நல்லா வந்துரும். அந்த விளக்கமாறு எல்லா இடத்துலயும் பட்டுபடி தேய்ச்சு எடுத்துட்டோம்னாலே, ஒரு தடவ வீட்ட கூட்டிட்டு நம்ம வந்து மாப் போடுறப்பயே வந்து அந்த விளக்கமாறு வந்து கார்னர்லாம் படுகிறப்ப, இன்னும் கொஞ்சம் அழுக்கெல்லாம் வெளில வரும். அதாவது வீட்டு மூலை முடுக்குகள்லாம் இருக்கிற அந்த தூசியெல்லாம் வந்து வெளில வர்ற மாரி இருக்கும். அதே மாரி தண்ணி தெளிக்கிறப்ப நம்ம ஓவரா தண்ணி தெளிச்சிட்டோம்னா, நம்ம வந்து அத கூட்டி வெளில தள்ளுற மாரி இருக்கும். அதனால தண்ணிய வந்து எல்லா இடத்துலயும் படுறபடி தெளிச்சு தான் விடணுமே தவிர, நெறைய ஊத்தி விட்டுட்டோம்னா, அது நம்ம கழுவுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். அதாவது கழுவி விடுற மாதிரி ஆயிரும். இது வந்து நம்ம தண்ணி மட்டும் அந்தந்த இடத்துல தெளிச்சு விட்ட மாரி இருந்துச்சுன்னா, நல்லா தேய்ச்சு எடுத்துட்டு, அதுக்கப்புறமா ஒரு நல்ல தண்ணி எடுத்து, மாப் போட்டு ஒரு 2 டைம்ஸ் கூட வந்து நல்லா வந்து தொடச்சு விடலாம். ஒரு தடவ மாப் போட்டாலே போதும், நல்லாவே வந்து கிளீன் ஆயிரும். இருந்தாலும் நான் வந்து 2 தடவ போடுவேன். ஒரு தடவ வெறும் தண்ணீல வந்து மாப் போட்டுருவேன். இன்னொரு தடவ தண்ணீல ஜவ்வாத கலந்து அதுக்கப்புறம் மாப் போடுவேன். இது வந்து கூடுதல் பளிச்சோட கூடுதல் வாசனையாவும் இருக்கும். என்னோட இந்த டீப் கிளீனிங் மெத்தட் புடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.